சினிமா மற்றும் சீரியல்களில் தனது நம்பிக்கையால் தனக்கென தனி இடத்தை பிடித்திருக்கும் நடிகை சுதா சந்திரன் 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மும்பையில் பிறந்தார். இவரது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மற்றும் அதிலிருந்து அவர் மீண்டு வந்து சாதனை புரிந்த விதம் அனைத்தும் இன்றைக்கும் ஆச்சரியப்பட வைக்கிறது. தமிழ் பேசும் குடும்ப பின்னணியைச் சேர்ந்த இவர் சிறு வயது முதலே பரதநாட்டியத்தில் தனது அசாத்தியமான திறமையை வெளிப்படுத்தி வந்தார். துரதிர்ஷ்டவசமாக தனது 16வது வயதில் நடந்த சாலை விபத்தில் ஒரு காலை இழந்தார். காலை இழந்தாலும் தன்னம்பிக்கை தவறாமல் செயற்கை கால் பொருத்திக் கொண்டு மீண்டும் மேடைக்கு வந்து நடிப்பு, நாட்டியம் என அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அவரது வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாகக் கொண்டு மயூரி என்ற திரைப்படம் உருவாக்கப்பட்டு அதில் அவரே நடித்திருந்தார். அந்த படத்தில் நடித்ததற்காக தேசிய விருதையும் பெற்றார். அந்த படத்தில் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தும் நடிகையாக தனது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். தமிழில் ஆதிபகவான், தெலுங்கில் மயூரி, ஹிந்தியில் ஏஃபாஸ்லி, கன்னடத்தில் மேட்ச் ஆஃப் தி லைஃப், மலையாளத்தில் கிளியோபாட்ரா போன்ற அனைத்து மொழி படங்களிலும் நடித்து இருக்கிறார். இதைத் தவிர சின்னத்திரையில் காகின் கிஸ் சிரோஸ், நாகின், தென்றல், தெய்வம் தந்த வீடு, கலசம் போன்ற சீரியல்களிலும் நடித்திருக்கிறார். தற்போது நடனக் கல்விக்காக சுதா சந்திரன் அகாடமி ஆஃப் டான்ஸ் என்ற நிறுவனத்தையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய மாற்றுத்திறனாளிகள் நிறுவன சங்கம் அமைப்பில் துணைத் தலைவராகவும் பணியாற்றுகிறார். 1994ஆம் ஆண்டு ரவி டாங் என்பவரை திருமணம் செய்த இவர் இன்று நடனம், நடிப்பு, சமூகப் பணி என பல்வேறு துறைகளில் தொடர்ந்து செயல்பட்டு வருவது மட்டுமல்லாமல் நிஜ வாழ்வில் வலி நிறைந்த வாழ்க்கையை வெற்றியாக மாற்றிய மிகச்சிறந்த உதாரணமாகவும் திகழ்கிறார்.